சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியை ஒன்றி இன்று இருக்கிறதா? சமூக நீதிக்காக பாமக இருக்கா? ஒரு சாமானியனாக நான் கேட்கிறேன். அப்ப சமூக நீதி பாஜக கூட சேர்ந்திருக்க பாமக சமூக நீதியை பத்தி பேசலாமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் என்று சாதாரண மனிதர்களுக்கும் தெரியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாஜக எதிராக இருக்கிறது. ஏன் 2011 காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்? 2021 மோடி அரசு ஏன் நடத்தல? இதை பாமக நிறுவனர் கேட்பாரா? பாமக தலைவர் கேட்பாரா இதை ஏன் நடத்தலன்னு? அவங்க எடுக்க முடியாதுன்றாங்க. ஏன்னா பாஜக RSS உடைய சித்தாந்தம் சமூக நீதிக்கு எதிரான சித்தாந்தம். சரி, கடந்த தேர்தலில் இவங்க நின்னாங்க. 10.5 எப்படி கொடுத்தாங்க? எதற்காக கொடுத்தாங்க? 10.5 அவங்க கொடுத்தாங்க, இவங்க வாங்கினாங்களே. அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் முறை இருக்கு. அவர் எப்படி மாண்புமிகு முதலமைச்சரை போய் குறை சொல்ல முடியும்? மாண்புமிகு முதலமைச்சர் சரியா தானே போயிட்டு இருக்காரு, பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம், ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் தானே சொல்றாரு. கொடுக்க மாட்டேன்னு எந்த இடத்துலயும் சொல்லலையே. இல்ல இல்ல, இதெல்லாம் ஏங்க, காரியம் ஆகணும்னா வீட்டுக்கு போவாங்க. நான் கேட்கிறேன், முத்தமிழறிஞர் கலைஞர் இடஒதுக்கீடு கொடுத்த உடனே இதே மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன பண்ணாரு? திண்டிவனத்துல நாங்க அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம். மகாராஜா சேர் போட்டு அங்க உட்கார வச்சார். அவர் உட்கார மாட்டான மறுதளித்தார். இந்த சமூக நீதியை வென்றெடுத்த நாயகன் சொன்னது அந்த வாய், இப்ப சொல்றது வேற வாயா? என்னங்க நியாயம் இது? என்ன நியாயம் இது? முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை என்றால் எங்க சமூகத்திற்கு விடியல் இல்லைன்னு பேசினார். அந்த பேச்செல்லாம் போட்டு பாருங்க. திண்டிவனத்தில் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பாராட்டு விழால அவர் பேசிய உரையை ஊடகங்கள்லாம் போட்டு திருப்பி அவரையே பார்க்க சொல்லுங்க, நீங்க போட்டு காட்டுங்க அவருக்கு. அப்ப அன்னைக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு எந்த விதத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியும் எதிரா இருக்காங்க? எந்த காலத்திலும் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அவங்க அரசியலுக்காக எதை வேணாலும் பேச முடியுமா? அன்னைக்கு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்தில் பாருங்கள் தமிழ்நாடு என்ன ஆக போறது, என்ன ஆகும் தமிழ்நாடு. அதெல்லாம் மக்களுக்கு விரோதமான முடிவுகளை எடுப்பது, மக்களுக்கு விரோதமாக பேசுவது தவிர்த்து கொள்ள வேண்டும். பரந்தூர் விமான நிலையத்துக்கான நில எடுப்பு பணியை தொடங்கிட்டாங்க. அவங்க போராட்ட குழு பார்த்தப்ப செக்ரட்டரியேட்ல பார்த்தப்ப உங்களே பார்த்துட்டு தான் போனாங்க. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன பரந்தூர் விமான நிலையத்தில்? சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்ற முறையில் நான் அந்த மக்களோடு இருக்கிறேன். இதை ஃப்ரம் டே ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர்களை சரி செய்யணும், அவர்களை திருப்திப்படுத்தணும். அவரெல்லாம் ஒரு பயத்தில் அச்சத்தில் இருக்காங்க, அது வேற. வளர்ச்சி என்பதை யாரும் தடை செய்ய முடியாது. வளர்ச்சி தேவை இருக்கு. இன்னைக்கு நிறைய தொழிற்சாலைகள் வந்துட்டு இருக்கு, விமான போக்குவரத்து நெரிசல் இருக்கு சென்னையிலேயே, அதெல்லாம் வேற. ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் இந்த இடத்த ஒன்னும் அவர் ஐடென்டிஃபை பண்ணலையே. இப்ப இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அந்த இடத்தையா கேட்டாரு? அவங்க கொடுத்தது ECR OMRல கொடுத்தாங்க. ஒரு இடம் தாம்பரத்தில் இருக்கிற ஏர்போர்ஸ் அங்க இருக்கிறதுனால அங்க பண்ண முடியாதுன்ட்டாங்க. வயபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஃபீசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எந்த ஆட்சி காலத்தில் பரந்தூர் விமான நிலையத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டது? கடந்த கால ஆட்சியில். அதெல்லாம் உண்மையை பேச சொல்லுங்க. ரைட். இல்ல, நாங்க என்ன சொல்லி இருக்கோம்னா, அங்க தந்தி கால்வாய் ஒன்று இருக்கிறது, அதை விட வேண்டும். இன்னொரு பக்கம் அரக்கோணத்தில் ஏர்பேஸ் இருக்கு, ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ட்டு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அந்த மக்களுடைய குடியிருப்புகள், வாழ்வாதார இடங்களை தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அப்ப மாண்புமிகு நிதி அமைச்சர் தங்க தென்னரசு நாங்க பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவிற்கு மக்களை தொந்தரவு பண்ணாம இருக்க முடியுமோ, அவர்களுடைய இடங்களை எடுக்காம இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு நாங்கள் அணுகிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. நான் இப்பவும் முழுமையா நம்புறேன், எந்த காலத்திலும் மக்களுக்கு விரோதமாக இந்த ஆட்சி நடக்காது. மாண்புமிகு முதலமைச்சர் அதை அனுமதிக்க மாட்டார். ஒன்று, அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அவர்களை அழைத்து பேசி என்ன நடக்கிறது என்று சொல்ல வேண்டும்.